நிம்மதி, வாங்க வெளிய. அண்ணே. நிம்மதி. அண்ணே, வாட, உள்ள வா. ஹே, நான் உள்ள வரது இருக்கட்டும். ஆமா, இது என்ன உன் கண்ணத்துல? கண்ணு என்ன இப்படி வீங்கி இருக்கு? ஓ, அதுவானே, அது ஒண்ணும் இல்ல. அது சமைச்சிட்டு இருந்தேனா, அது தாளிக்கும் போது என்ன தெரிச்சிருச்சுனே, அதான் என் கண்ணத்துல எல்லாம் கொஞ்சம் காயமா இருக்கு. மருந்து போட்டா சரியாயிடும்னே. நீ உள்ள வா. ஐயோ நிம்மதி, என்னம்மா அது? அண்ணே, அதான் சொன்னேல, சமைக்கும் போது தாளிக்கிறப்ப பட்டுருச்சுனே. என்ன பட்டா இப்படிதானே ஆகும், அதான். ஓ, என்ன பட்டுருச்சு? என்ன பட்டுச்சுன்னு இப்ப தெரியப்படுத்துறேன். ஆதி. அண்ணே, இப்ப எதுக்கு நீ ஆதியை கூப்பிடுற? நீ சும்மா இருமா. ப்ரோ, வாங்க வாங்க. என்ன சார், மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பா? ஐயோ துருவன் ப்ரோ, கொஞ்சம் உள்ள வந்து பேசுங்க. உங்க கோபம் எனக்கு புரியுது, ஆனா ப்ளீஸ் உள்ள வாங்க. ஏன் வெளிய வாசல்ல நின்னு பேசினா போலீஸ் பதவிக்கு மரியாதை கெட்டு போயிருமோ? அண்ணே, என்னடா பேசிட்டு இருக்க? இப்ப என்ன ஆச்சுன்னு நீ ஆதி மேல இவ்ளோ கோவமா இருக்க? என்ன நிம்மதி, நான் உன் புருஷனை எதுவும் கேள்வி கேட்ற கூடாது, அவனை திட்டிட கூடாதுங்கிறதுக்காக அவனை என்கிட்ட இருந்து காப்பாத்த பாக்குறியா? அண்ணே, எல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். உனக்கு போன் பண்ணப்ப நீ சரியா என் கூட பேசல, உன் குரலே ஒரு மாதிரி இருந்தது. அதனாலதான் ஆதிக்கு போன் பண்ணேன். அவர்கிட்ட போன் பண்ணி என்னாச்சுன்னு தான் கேட்டேன். தெரியாம கோவப்பட்டுட்டேன், அவளை அரைஞ்சிட்டேன்னு சொன்னாரு. ஐயோ, அத கேட்டுதான் இப்ப வேகமா வரேன். அண்ணா, இங்க பாருண்ணே, ப்ளீஸ் தயவு செஞ்சு கோவப்படாத. ஆதி என்ன அடிச்சது தப்புதான். அதை என்கிட்ட சொல்லி நிறைய வாட்டி சாரியும் கேட்டுட்டான். இது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைன்னு, இதை நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருன்னு. சின்ன பிரச்சனைய பெருசாக்கிடாத. ஹேய், எதுடி சின்ன பிரச்சனை? எது சின்ன பிரச்சனை? நீ அவருக்கு பொண்டாட்டி. நீ ஒன்னும் அக்யூஸ்ட் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மாடு மாதிரி அடிக்கிறதுக்கு இந்த போலீஸ்காரன் புத்தியெல்லாம் ஸ்டேஷனோட வச்சுக்க சொல்லு. அப்படி நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிருக்கட்டுமே, ஏன் வாயால சொன்னா என்ன அவருக்கு? சாரு கையில தான் பேசுவாரோ? ஐயோ அண்ணா, மச்சான், அவர் கேக்குறது கரெக்ட் தான். நீ இங்க வா. வா ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னதான் இருந்தாலும், என்ன வேணா நடந்திருந்தாலும் நான் நிம்மதி அரைஞ்சிருக்க கூடாது. நான் அந்த இடத்துல கோவப்பட்டதுனால மட்டும்தான் டக்குன்னு கையை நீட்டிட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. ஆனா என் தங்கச்சி மூஞ்சியை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு அண்ணனா இருந்து என்னால இதை பார்த்துட்டு இங்க நிக்க கூட முடியல. ஏங்க, ஏற்கனவே உங்க அம்மாக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணீங்க. இப்ப உங்க அம்மா என்ன நிம்மதியை தாங்க தாங்கிட்டு இருப்பாங்க. அவளை எப்படியும் கரிச்சு கொட்டிட்டு தான் இருப்பாங்க. மீதி இந்த வீட்டுல இருக்கிறது நீங்களும் உங்க அப்பாவும் தான். இப்ப நீங்களும் அவளை அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க அப்பா இப்ப சப்போர்ட் பண்றாரு, நாளைக்கு அவரும் என் தங்கச்சிக்கு எதிராக மாறிட்டா அப்ப இந்த வீட்டுல இருக்கிற யாருமே என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கல, அப்படித்தானே? அண்ணா, ஏன் இப்படி பேசுற? நான் உன்கிட்ட வந்து சொன்னேனா இந்த வீட்ல யாருமே நல்லா பாத்துக்கலன்னு? நீ பேசாத. இவன் அடிச்சதே நீ என்கிட்ட சொல்லல. கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. இந்த 2 நாள்ல நீ என்ன இங்க சந்தோஷமா இருந்த சொல்லு? ஆதியோட அம்மா உன்னை டார்ச்சர் பண்ணலையா? அது ஐயோ அண்ணா, அது எல்லாத்தையும் இப்ப விட்டுரு. ஆதியும் அவங்க அப்பாவும் என்ன நல்லா பாத்துக்கறாங்க, எனக்கு அது போதும்னே. நீ சொல்லுவமா, எல்லாரும் நல்லா பாத்துக்கறாங்க நீ சொல்லுவ. சின்ன வயசுல இருந்து உன் மேல ஒரு அடி கூட படாம தான் நாங்க எல்லாரும் உன்னை வளர்த்தோம். ஒன்ன மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்கள பொத்தி பொத்தி பார்த்து தான் வளர்த்திருப்போம். ஆனா போற இடத்துல தானே இருக்கு. ஏங்க, நீங்க பேசுறத பார்த்தா நான் ஏதோ பெரிய வில்லன் மாதிரி பேசுறீங்க. சத்தியமா சொல்றேன், நான் வேணும் நிம்மதி அடிக்கல. அடிச்சது தப்புதான். நான் தான் இத்தனை வாட்டி சாரி கேக்குறேன்ல. ப்ளீஸ்ங்க, இல்லனா நான் என்ன பண்ணணும்னு அதை சொல்லுங்க, பண்றேன். எப்பா சாமி, நீங்க பண்ணினதெல்லாம் போதும். என் தங்கச்சியை நான் கூட்டிட்டு போறேன். அப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணிக்கங்க. நிம்மதி, கிளம்ப போலாம். என்னை விட்டு செல்லாதே இந்த நண்பே. அண்ணா, இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்தத பொறுமையா நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால பொறுமையா கேட்டுட்டு இருக்க முடியாது. நிம்மதி, இங்க பாரு, நீ எனக்கு அண்ணனா, அவன் எனக்கு புருஷன். அவனை விட்டுட்டு என்னால எங்கேயும் யாரு கூடயும் வர முடியாது. இன்னைக்கு அவன் என்ன அடிச்சான் தானே உன் கூட கூட்டிட்டு போ பாக்குற. இன்னைக்கு அவன் அடிச்சானா நாளைக்கு அவன் என்ன கொஞ்சமா? இதுதானே நான் புருஷன் பொண்டாட்டி உறவு. சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும். அதுக்காக நான் ஒரு வாட்டியும் கோச்சிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்து இருக்க முடியுமா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஆதிய பத்தி என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அவனை மனசார லவ் பண்ணிருக்கேன். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னை மட்டும் நேசித்தேன், இது உண்மை. அவன் என் புருஷன், என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இங்க பாரு, நான் ஒன்னும் விவரமே இல்லாத முட்டாள் கிடையாது.
இது ஒரு சின்ன விஷயம்னு அவ்வளவுதான். அவன் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போதே ரொம்ப டென்ஷனா தான் இருந்தான். நான் தான் அவன்கிட்ட போய் நோய் நோயின்னு பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த கடுப்புல தான் டக்குன்னு அரைஞ்சிட்டான். போதுமா? இதெல்லாம் ஒரு விஷயம்னு என்ன வீட்டுக்கு கூப்பிடுற? இங்க பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் ஆதி என்ன என்ன ஆனாலும் அடிக்க மாட்டான். அது எப்படி நீ சொல்ற? அடிக்கவே மாட்டான். என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனால அவன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலே தவிர அவன் என்ன வெறுக்கவும் மாட்டான், என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவும் மாட்டான். ஏன்னா அவனும் என்ன லவ் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, நீ எனக்காக என்னோட விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே என்ன பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நானா உன்கிட்ட அண்ணன் இந்த மாதிரி பிரச்சனைன்னு அழுகிற வரைக்கும் நீ எதையுமே என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நிம்மதி. அண்ணன் போதும்னு நீ ஆதிய ரொம்பவே பேசிட்ட. அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என் புருஷனை நான் யாரும் அசிங்கப்படுத்தவும் விட மாட்டேன். அவனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவனும் அப்படிதான். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் என்ன அவன் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். இது எங்களுக்குள்ள இருக்கிற புரிதல். இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க ப்ளீஸ். நீ கிளம்பு. நிம்மதி, என்னம்மா? அண்ணே போதும், நீ கிளம்பு. நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். எனக்கு எதுவும் சரியா படல. ஏதாவது ஒண்ணுனா உடனே கூப்பிடு நிம்மதி. நான் பாத்துக்கிறேனே, நீ போ. சரி. மச்சான். என்ன? தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, உங்க அண்ணன் வந்து கூப்பிட்டோனே போயிருவியோன்னு பயந்துட்டேன். சாருக்கு அந்த பயம்லாம் இருக்கோ? எல்லாமே எப்படி இருக்கும்? உங்க அண்ணன் வந்து கூப்பிட்டோனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிருவேன்னு நினைச்சு பக்கு பக்குன்னு அடிச்சடி. அப்படி மட்டும் நான் போயிருந்தனா உன்னை நான் லவ் பண்ணதெல்லாம் பொய்யா இருக்கும்டா. தேங்க்ஸ் டி பொண்டாட்டி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்க பாரு, நான் எங்க அண்ணன் கூப்பிட்டோனே அவன் பின்னாடி போகாததுக்கு காரணம் உன் சுயமரியாதைய நான் காப்பாத்தணும். எப்படி உங்க அம்மா கிட்ட என்ன விட்டு கொடுக்காம இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், ரூமை விட்டு நீங்க வெளியே போங்கன்னு சொன்னியோ, அதே மாதிரி இந்த இடத்துல எங்க அண்ணனையும் நான் அனுப்பி வச்சிருக்கேன். நீ என்ன விட்டு கொடுக்காம பேசின, அதே மாதிரி தான் நானும் ஒன்ன விட்டு கொடுக்காம பேசியிருக்கேன். இதுதான் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க காதல். எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. ஆனா அதுக்காக நீ என்ன அடிச்சது தப்பு இல்லைன்னு ஆயிடாது. சாரிடி. அடிச்சு என் மனசை கஷ்டப்படுத்திட்டு சாரி சொன்னா சரியாயிடாது. புரியுதுடி, நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புதான். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். நீ உங்க அண்ணன் கிட்ட சொன்னீல, அவன் இதுதான் என் அடிச்சது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கும், இதுக்கப்புறம் அவன் அடிக்க மாட்டானு. கண்டிப்பா உன் நம்பிக்கையை நான் காப்பாத்த வேண்டி தெரியாம அடிச்சிட்டு நிம்மதி உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். உயிருக்கு உயிரா உன்னை காதலிச்சுட்டு ஒரு நிமிஷம் கூட உன்னை பார்க்க முடியாம அவ்வளவு தவிச்சிருக்கேன். ஆனா இப்ப நீ என் பக்கத்துல இருக்க. ஆனா சட்டுன்னு கைய நீட்டிட்ட. சாரிடி, ரொம்ப ரொம்ப சாரி. சாரி கேட்டா நீ நடிச்சது இல்லைன்னு ஆயிடுமா? சரி, வேற என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். என்கிட்ட கெஞ்சிடா, என்ன சமாதானப்படுத்து. நீ கெஞ்சல போதும்டா ஆதி, நான் சமாதானம் ஆயிட்டேன். ஐ லவ் யூன்னு நீ என்ன சொல்ல வைக்கணும். இங்க பாரு, அதுக்கு உனக்கு 2 நாள் தான் டைம். ஒருவேளை அந்த 2 நாளுக்குள்ள நீ என்ன சமாதானப்படுத்தி கெஞ்சலன்னு வச்சுக்கோயே, 3ஆவது நாள் மறுபடியும் எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் அங்கேயே வந்துக்கிறேன்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். பாக்குறியா? அடிப்பாவே. என்ன எப்படி வசதி? கெஞ்சிரியா இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போகவா? என்னடா இவன், அண்ணன் கிட்ட புருஷன் தான் முக்கியம், புருஷன் குடும்பம் தான் முக்கியம், இங்கே இருந்துக்கிறேன், நீ கிளம்புன்னு அவனை துரத்தி விட்டுட்டு இங்க வந்து டயலாக் பேசிட்டு இருக்கான்னு மட்டும் நினைக்காத. நான் நினைச்சனா எங்க அண்ணன் கூட இப்பவே கிளம்பி போயிருந்திருக்கலாம். ஆனா சும்மா தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ண வேணாங்கிறதுக்காக தான் இங்கே இருக்கேன்னு சொன்னேன். அதுக்குன்னு உன்னை மன்னிக்கலாம் முடியாதுப்பா தம்பி. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிட்டல, வேலை விஷயம் என்னவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் சரி, பொண்டாட்டி கிட்ட நீ கெஞ்சிதான் ஆகணும். என்ன புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுதுங்க மேடம். மேடம், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? நான் வேணா போட்டு எடுத்துட்டு வரட்டுங்களா? இப்போல ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஓகே ஓகே. ஆக்சுவலா நீ அடிச்சதுல இருந்து நான் ரொம்ப சாப்பிடவே இல்ல, யூ நோ. தெரியுங்க மேடம். சோ எனக்கு ஆசிஃப்ல இருந்து ஒரு பிரியாணியும் சிக்கன் 65யும் வாங்கிட்டு வா. ஓகேங்க மேடம். மேடம், உங்களை அடிச்சிட்டு நானும் தான் சாப்பிடல. ஓகே ஓகே, போனா போது. ஒரு தயிர் சாதம் ஆர்டர் பண்ணிக்கோ, உனக்கும் சேர்த்து. மேடம், உங்களுக்கு மட்டும் பிரியாணி, எனக்கு மட்டும் தயிர் சாதமா மேடம்?
ரொம்ப காரசாரமா தின்னதா இப்படி எல்லாத்துக்கும் கோவப்படுற. அடி வாங்கின நான் தான் பிரியாணி சாப்பிடணும். அடிச்ச உனக்கு தயிர் சாதமே போதும். ஆத்தே, இதுதான் பொண்டாட்டி கொடுமையாடா. அதான் சொல்லுவாங்களே, ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டதானு. அது என்ன சும்மாவா சொன்னாங்க? கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. என்ன வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு இருக்க? அப்புறம் இங்க பாரு, இந்த டாஸ்க் முடியற வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நீ கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன். என்ன புரிஞ்சுதுல? ஆ, புரிஞ்சுதுங்க மேடம், புரிஞ்சுது. அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் சீக்கிரம் கிளம்பு. பிரியாணி கடையில போய் லெக் பீஸோட பிரியாணி வாங்கிட்டு வர.